அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், அனைத்து ஜோதிட வல்லுநர்களையும், அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். தயவு செய்து மியூட் போட்டு கொள்ளவும். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிதை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவாய சண்முகா போற்றி போற்றி. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யட்ச ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் வழங்கக்கூடிய ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸ் என்ற தலைப்பில் நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். அடிகேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு தனம் தரும் டிப்ஸ். இன்றைய பரிகாரம் என்னவென்றால், அதாவது குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற என்ன பரிகாரம்? படிகாரக்கல் தலைக்கு வைத்து தூங்க வேண்டும். படிக்கும் அறையில் பச்சை கலர் பல்ப் போட வேண்டும். பச்சை கலர் குங்குமம் வைக்க வேண்டும். பச்சை கலர் கயிறு கட்ட வேண்டும். மேலும் பச்சை கலர் இங்கு பேனாவால் எழுதி பழக வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் வரவேற்புரை. அதாவது இன்று நம்முடைய சிறப்புரை ஆற்ற, அதாவது நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறந்த ஜோதிட தொழில் தனித்துவம் வாய்ந்த குருமார்கள் வந்து நம்முடைய வந்து பங்கேற்று அவர்கள் வந்து தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை தங்களுடைய அனுபவங்கள் மூலமாகவும் தங்களுடைய அறிவுபூர்வமாகவும் நம்முடைய வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே யார் வந்து வருகை புரிந்திருக்கிறார்கள் என்றால், நட்சத்திர ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர நாயகன் என்று பலராலும் போற்றி வழங்கக்கூடிய திரு முனைவர் ஸ்ரீ பாலமுருகன் பிஎஸ்சி எம்ஏ பிஎட் ஐயா அவர்கள் கோவையை சேர்ந்தவர் நம்முடைய வந்து வருகை புரிந்திருக்கிறார். ஐயாவின் ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரவெடியாகத்தான் இருக்கும். அதனால வந்து யாரும் எங்கேயும் உங்களுடைய கவனம் வந்து திரும்பாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது எப்படி ஒரு ஜோதிடத்துல வந்து கட்டங்கள் முக்கியம், அதுக்கு அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருந்தால்தான் ஒரு ஜாதகத்துல வந்து பலன் எடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் எந்த ஜாதகத்திலையும் பலன் கூற முடியாது என்று அடித்து கூறக்கூடிய தன்மையில் பேசக்கூடியவர் நம்மளுடைய ஐயா முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள். அது மட்டும் அல்லாது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரமானது ஐயாவுடைய ஸ்பீச் நிறைய தடவை கேட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, முக்காலத்தையும் வந்து இந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம்னா முக்காலத்தையும் வந்து அதுல உணர்த்தலாம். எதன் மூலம் அதை உணர்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஐயாவுடைய ஸ்பீச்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐயா வந்து நம்முடைய வந்து ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு நிறைந்த கும்பமாக நம்மள்கிட்ட இருக்கிறாரு. அதை கேட்பதற்காக அவரை வந்து உங்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் அன்புடன் அவரை வந்து வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்முடைய பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நட்சத்திர சூட்சுமங்கள். அது போல ஐயா சொல்லக்கூடிய கருத்துக்களை அனைவரும் உள்வாங்கிக்கோங்க. அதன் பிறகு நம்மளுடைய ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அவர் பேசிய பேச்சாகட்டும், உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் ஆகட்டும், அவருடைய கேட்டு நம்மளுடைய அந்த கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். தயவு செய்து அவர் பேசக்கூடிய நடுவில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் தொல்லைகளும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க தொடர்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கும் அடுத்தவங்க கேட்கும் போது உங்களுடைய மேல ஒரு அபிப்பிராயம்ங்கிறது உங்களுக்கு மாற்றமாகும். அதாவது தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். ஐயா அவர்களே தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி ஐயா முனைவர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் பொற்பாயத்தை பணிந்தும், அகத்தியர் பொற்பாயத்தை பணிந்தும், திருச்செங்கோடு செங்கோட்டனுடைய பொற்பாயத்தை பணிந்தும், நான் வணங்கும் குமராசாமியின் நூலையும் வணங்கி நட்சத்திரத்தினுடைய அடிப்படை தன்மையை அதிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு இன்று வாய்ப்பளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பினுடைய தலைவி மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரி கனகாம்பாள் அவர்களுக்கும், அவர்களுக்கு துணை நின்ற ஏனைய தேசிய மகளிர் கூட்டமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என நிறைய பேர் கொண்டாந்துட்டாங்க. அவங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் உள்ளங்கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது கொஞ்சம் தெளிவா கேக்குதா? ஓகே, ரைட். இப்ப என்னை பத்தி அறிமுகம் வேண்டியதே இல்லை. ஏன்னா ஜோதிட உலகத்திற்கு நான் அறிமுக காலத்துக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி, தேவையே இல்லாதது. ஏன்னா நாம ஜோதிடத்துக்காக எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை தனியாக எடுத்துக்கணும். எப்பயும் ஒரு டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாரு, ஒரு காலகட்டத்துல பாக்குறப்ப ஒரு துறைக்குன்னு தனியா ஒதுக்கிடுறாரு. ஆனா அவர் எம்பிபிஎஸ் தான் இன்னமும் இருப்பார், எக்காரணத்தோட ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அதே போலதான் உங்களுக்கு நான் ஜோதிடராக இருந்தாலும் அந்த நட்சத்திர துறைக்குள் உள்ளே குமாரசாமி நூலை ஆராயும் பொழுது நட்சத்திர தன்மைகள் இருக்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆராயும் பொழுதுதான் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக ஒன்று இருந்தது. அதில் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பது நான் ஒரு 20 வருடத்துக்கு முன்பு அதை கையில் எடுத்து அந்த ஜோதிட நூல்களை படிக்கும் பொழுது நட்சத்திரத்தில் இருந்துதான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு இருக்கு. கிரகங்கள் எல்லாமே நம்ம அருகில் இருக்கும், ஆனா நட்சத்திரங்கள் அந்த கிரகத்தை தாண்டி பல கோடி மைல்களுக்கு அந்தாண்ட இருக்கும். அப்ப அது நம்ம கிரக வாயிலாக எப்படி நம்மளுக்கு சேர்கிறது? இதை நம்ம முன்னோர்கள் ஆராய்ந்து அந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த பாதத்தின் வழியாக அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் எடுத்து ஆராயிறப்பதான் ஒவ்வொன்றும் தெரியுது. ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, அதன் மேல சந்திரன் இருக்கும். இதுதான் விதி. அப்ப அந்த விதி எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதுதான் நீங்க பிறந்த நட்சத்திரம். இதே மற்ற கோள்கள் இருக்கிறப்ப மற்ற தன்மைகளை வெளிப்படுத்தும். ஆனா சந்திரன்கிறது உங்களை பிறந்ததை இதை கொண்டாடும். கோயில்களுக்கு போய் நீங்க உங்க நட்சத்திரத்தை சொல்லி செய்யும் பொழுது உங்கள் கடவுள் உங்கள் நேரடியாகத்தான் பார்க்கிறார். நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீர்கள், நீங்கள் மனிதராக இருந்து உங்கள் பெயருக்கு தான். அதனாலதான் பெயருக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்தது. எப்பவுமே பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரம் அந்த பெயருக்குள் இருக்கும். அப்ப நீங்க கடவுள்கிட்ட போய் நிக்கிறப்ப கரெக்டா அந்த நட்சத்திரம் என்ன, ஒரு நட்சத்திரம் உதாரணத்துக்கு நான் என்ன நட்சத்திரம், ஒரு சுவாதி நட்சத்திரம். இப்ப சுவாதி நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன் என்பதை நீங்கள் கடவுள் முன்னிருந்து அதுக்கான உங்களுக்கு அந்த பூ அதற்குரிய பூக்கள் அதற்குரிய கொடுக்கும் பொழுது நேரடியாக நீங்க கடவுள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அங்கே கடவுளிடம் உங்கள் கோரிக்கையை வைப்பதற்கு எல்லாம் ஏதுவாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் யார் இருந்தாங்க, என்ன உணவு, என்ன பழக்க வழக்கங்கள், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, செய்யறது என்ன, எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நீங்க அப்படியே வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில் என்றுமே சிறக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமே சுவாதின்னு மட்டும் நான் குறிப்பிடல, ஒவ்வொரு நட்சத்திரமே. சமீபத்துல கூட நான் இப்ப அந்த பூச நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன். இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னாவே ஆண்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. அந்த பெண்கள் அதுல சிக்கினாங்கன்னு இந்த பூச நட்சத்திரத்துக்குள்ள அந்த வாழ்க்கை அவர்களுக்கு அது சுமையாக சுமைகள் சுகங்கள் இருக்கும், ரொம்ப சுமையாக இருக்கும். ஆனா அந்த சுமையான அந்த இதுல சுகங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. என் குடும்பம், என் மக்கள், நாங்க உங்களுக்காக தான் நான் செய்யறோம், எங்க குடும்பத்துக்காக தான் செய்யறேன், என்னுடைய கணவனுக்காக தான் செய்யறேன், என்னுடைய குழந்தைகளுக்காக தான் செய்யறேன்னு அந்த வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க.
ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அது சுமையாக தெரியும். இந்த அளவுக்கு ஏன் கஷ்டப்படுற? ஆனா அவங்க கிட்ட கேட்கிறப்ப இது எனக்கு சுமை இல்ல, எங்க குடும்பத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டியது அப்படிம்பாங்க. ஏன்னா அது காலபுருஷன் 4ஆம் இடத்துல தானே உட்கார்ந்துருக்கு, குடும்பஸ்தானத்துல தானே உட்கார்ந்துருக்கு, வீட்டுக்குள்ள தானே உட்கார்ந்துருக்குது. அப்ப அதுக்குள்ள எந்த இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு? இப்ப நேத்து வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு, திருமணம் முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த திருமணம். திருமணம் ஒன்று. ஏன் இந்த திருமணம் நட்சத்திரத்திற்குள் அமைக்கப்பட்டது? திருமண பொருத்தம் என்பது 8 வித பொருத்தங்கள் நட்சத்திர அடிப்படை தன்மைகளை தான் கொண்டது. 2 மட்டும்தான் ராசி அதிபதியை வைத்துக் கொண்டது. அப்ப நட்சத்திரம் திருமணத்திற்கு மிக மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த தசவித பொருத்த 8 பொருத்தங்களும். நான் ஒரு காலகட்டத்துல நீங்க தசவித பொருத்தங்கள் நீங்க எப்படியே இருந்துக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்கும் பொழுது இப்ப கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பொய்யுங்கிறது கூட இருக்கலாம். ஆனா தவறான செயல்தானா? ஆனால் அந்த நிமிடங்கள் தான் எடுத்துக்கணும். மேக்சிமம் 5 நிமிடத்துக்குள் பொருத்தம் பார்த்து முடிச்சிடணும். அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்தையினுடைய வாழ்க்கை வரலாறே அவங்க 5 நிமிடம் தான் உங்க கையில கொடுக்குறாங்க. நீங்க யார், எந்த மாதிரி இருக்கிறீங்க, எந்த மாதிரி செயல்படுத்துவீங்க, இவர்கள் எந்த மாதிரி நட்சத்திரத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ள போனால் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நட்சத்திரம் என்பது குடும்ப அடிப்படையில் உண்டு. அதனாலதான் உங்களுக்கு 2வது நட்சத்திரம் உங்க வாழ்க்கையை சிறப்படைய செய்வது. உங்க வாழ்க்கையில் 2வது நட்சத்திரம் என்றுமே சிறப்படைய செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அங்கே அமைஞ்சிடும். அதைத்தான் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் தனத்தை கொடுப்பார், அவர் தான் சந்தோஷத்தை கொடுப்பார். 2வது நட்சத்திரம் மனைவியாக வந்துட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, ஏக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏக நட்சத்திரத்தை பொருத்தத்துல பாருங்க, 3 நிமிஷம் 1 நிமிஷம் தள்ளினாவே 2வது நட்சத்திரத்துல தான் போகும். அது எப்பயுமே நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். கணக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதுதான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு எங்கே எல்லாம் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உச்சமாகும், எந்த நட்சத்திரத்தில் நீச்சமாகும். அதனாலதான் நட்சத்திர அடிப்படையில நீச்சம் உச்சம் ஆட்சி எல்லாம் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்ப நட்சத்திரங்கள் இங்கே இருந்தால் என்ன? பொதுவா குரு கடகத்தில் இருந்தால் உச்சம்னு சொல்றோம். ஆனா பூசம் 2ஆம் இருந்தா பரம உச்சம்னு பேர் இருக்கு. பூசம் 2வது பாதத்தில். அப்ப பூசம் 2வது பாதத்தில் அம்சத்தில் யார் வீட்டில் விழுகிறது? அங்கே இருந்து பூசம் எந்தெந்த இடத்துக்கு சொந்தம். அதனாலதான் வந்து என்ன சொன்னோம், குரு எந்த உச்சமாக கூடாது, ஒரு ஜாதகத்தில் உச்சமாக கூடாது. பரம உச்சமான பூசம் 2ஆம் பாதத்தில் யாருக்கேனும் கிரகம் இருந்தால் அவர்கள் பாருங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில கணவன் மூலியமாகவோ அந்த வீட்டிலோ அந்த பிரச்சனையை மிகுந்த பிரச்சனையை சந்திச்சு ரொம்ப ரொம்ப அதையே ஒரு சுகமாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படியேப்பட்ட இது அந்த பூசம் 2. இந்த பூசம் 2ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்காக தான் நான் அதிகமா சொல்றது. உங்களுக்கு பெண்களுக்காக நெருங்கக்கூடியது ஆண், பெண், அலி அண்டு விதவை, இந்த 4 சிஸ்டத்துக்குள்ள தான் நட்சத்திரம் இருக்கும். ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம், விதவை நட்சத்திரம், மிருகசீரிடம், அனுஷம், இதெல்லாம் அலி நட்சத்திரம். 4 நட்சத்திரங்கள். அதுக்கான ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருக்குது. அது அவங்க தலைவெட்டி கேட்டு கொடுங்க, நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். அலி நட்சத்திரமான அந்த மிருகசீரிடம், அனுஷம், இதெல்லாம் அலி நட்சத்திரம். அதுக்காக அலி நட்சத்திரம் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. அலி நட்சத்திரம் என்பது முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மைக்குள்ள இருக்கும். இந்த பக்கம் போலாமா, அந்த பக்கம் போலாமா, இதை எடுத்து செய்யலாமா, அதை எடுத்து செய்யலாமா, இந்த மாதிரி எண்ணங்களே இருக்கும். அதுக்குள்ளதான் அது எந்த பாவம் உட்கார்ந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நம்மளே பாலமுருகன். ஹலோ, இப்ப மிருகசீர நட்சத்திரத்தை 10ஆம் பாவமாக அமையக்கூடியது. நீங்க மிருகசீர நட்சத்திரம் 10ஆம் பாவமா அமையக்கூடியது பார்த்து சிம்ம ராசி வரும். அப்ப அந்த சிம்ம ராசி இருக்கக்கூடிய ஒரு ராசி மிருகசீர நட்சத்திரம் சனி உட்காந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தொழில் இருக்கு பாத்தீங்களா, தொழில அவர்கள் சரிவர செய்யவே முடியாது. ஒரு காலகட்டத்துல இதை போய் செய்யலாம்னு செஞ்சு தொடங்குவாங்க, மறுபடியும் மாத்திக்குவாங்க, மறுபடியும் முடிவெடுக்கப்பாங்க, மாத்திக்குவாங்க. இதே அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அலி நட்சத்திரம் இது செஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே நம்மளுக்கு குறுக்கீடுகள் நிறைய இருக்குது, எந்தெந்த நட்சத்திரத்தினுடைய குறுக்கீடுகள் நல்லா இருக்கு, அதைத்தான் தாராபலன் நிர்ணயத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். 2, 4, 6, 8 இது உங்களுக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கும். உங்க நட்சத்திரத்திற்கு 1, 3, 5, 7, 9 9 கிடையாது, 1, 3, 5, 7 இது வந்து உங்களுக்கு குறுக்கீடும் நட்சத்திரம். 9வது நட்சத்திரம் உங்களை குறுக்கிட்டு, அதாவது உங்களை
தட்டி மறுபடியும் உயர செய்யும், மறுபடியும் தட்டும் உயர செய்யும். இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். இதை தாராபல நிர்ணயத்துல 27 நட்சத்திரத்திற்கும் 27 தன்மைகள் இருக்கும். அது தாராபல நிர்ணய அடிப்படையில கொண்டாந்துதான் உங்க ஜாதகத்துல எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல காலபுருஷனுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க இதுக்கு எடுத்துக்கணும் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு இயற்கையில எடுக்க போறது தாராபலன் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை 18வது நட்சத்திரமாக வரும். அப்ப அவர்கள் பாத்தீங்கன்னு வைங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த கேட்டை அப்படிங்கிறது இது இருந்தாலும் சரி, அந்த பெண் தொடர்புகள், ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது பிற பெண்களை எக்காலம் கூட நினைக்க கூட கூடாது, மனைவியை தவிர நினைக்க கூட கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த என்றையுமே ஊறக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரம் 1000 பெண்களை எந்த பெண்கள்னாலும் அந்த கண்ணோட்டம் தான் பார்க்கும். கேட்டை நட்சத்திரம் ஒண்ணு, கேட்டை ஆணாக இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு பெண்களை பார்க்கிறப்ப ஒரு இந்த கண்ணோட்டத்தை தான் பார்க்கும். அப்ப அவர்கள் இருக்கும் பொழுது அதில் ஒரு பிரச்சனை, பெண்கள் மீதுமாக பிரச்சனை இருக்கும். அதனாலதான் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த சினிமா மோகம், டான்ஸு, இந்த இப்ப இருக்கிற லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்க. நீங்க இருக்கிறவங்க பாருங்க, அதுல ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் போறது இது என்னன்னா, இந்த தாராபல நிர்ணயில 18வது நட்சத்திரம் பணப்பகை என்பதை நிர்ணயிக்கக்கூடியது. பணத்தினாலே கெட்டு போயிடுவாங்க. ஏறக்குறைய நீங்க பாருங்க, அடுத்த பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய கெட்டு போற அந்த இது நட்சத்திரம் அந்த அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கும். கேது நட்சத்திரம் என்னைக்குமே புதன் நட்சத்திரத்தில் சேரக்கூடாது. சேர்ந்துட்டாலும் இந்த பிரச்சனை நடக்கும். கணவன் மணியாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா பணத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒவ்வொன்றுமா ஒவ்வொரு காரணங்கள், நீங்க அந்த காரணங்கள் தசாபத்தி கொண்டு போக. அடுத்தது வேதைக்குரிய இந்த நட்சத்திரம், பரணிக்கான வேதை நட்சத்திரம் என்னன்னா அதே அனுசம் தான் வரும். இங்க கேட்டு ஆனா அனுசம், வேதைங்கிறது வேற, தாராபல நிர்ணயங்கிறது வேற. வேதைக்கான லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கும், ஏற்கனவே இருக்கு. நிறைய நட்சத்திர படலங்கள், நட்சத்திர சாலை சிந்தாமணி, பெரிய வருஷாதை நூல், குமராசாமியம், இதெல்லாம் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது நட்சத்திர படலம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, சமீபத்துல யாரோ போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க பாக்குறப்ப அந்த நட்சத்திரத்துல குண அதிசயங்கள் பாக்குறப்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப பரணினாவே என்ன ஆகும், பரணி அப்படின்னாவே அந்த சொத்து தகராறு உண்டு. அப்ப அந்த சொத்து தகராறில் அனுசம் என்பது தாளப்பத்திரம் என்று பெயர். அனுசம் என்பது தாளப்பத்திரம். அப்ப அந்த தாளப்பத்திரம் என்பது பத்திர ஒப்பந்த அடிப்படையில இருக்கும். இப்ப பரணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அங்க வேதையாக இருக்கக்கூடிய அந்த அனுசத்தில் கரெக்டா வந்து உக்காந்துச்சுன்னா, அல்லது அனுசம் நட்சத்திரத்துக்காரோட நீ டாக்குமெண்ட் போட்டீங்கன்னா அங்கே பத்திர பிரச்சனை வந்து சேரும். அப்ப இப்ப பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பத்திரத்துல ஒரு பிரச்சனை. அப்ப பத்திரத்துல பிரச்சனையாவே இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது ஏற்கனவே இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோட தான் இருக்கும். என்னைக்குமே பரணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாவே, அல்லது பரணி நட்சத்திரத்துல கிரகம் இருந்துட்டாவே அவங்க வீட்டுல பாருங்க சொத்து தகராறு இருக்கும். வந்த உடனே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்க 20 வருஷம் முன்னாடியே நாங்க சொல்லி இருக்கிறோம், சொத்து தகராறு இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க. ஏன்னா அவருக்குரிய 5ஆம் பாவம் சூரியனாக வரும். அங்கே சுக்கரனாக இருக்கும். சூரியன் சுக்கரன் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். இங்கே ஒரு கிரகமாகவும் அங்கே ஒரு நட்சத்திரமாகவும் பாதவாரியாகவும் எடுத்தால் இன்னும் தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம அங்கே எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம எப்படி கொண்டு போக வேண்டும், எந்த மாதிரி இருக்கும். அவங்க நடைமுறை வாழ்க்கையில் 108 காரணங்களோட இருக்காங்க. அதனாலதான் 108 பாதமாக பிரிச்சாங்க. 108 காரணங்கள் தான் உங்க லைஃப்ல இருக்கும். நீங்க சினிமா படம் எடுக்கிறவங்க கேட்டு பாருங்க, 17 இடம் 9 கதை தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. அதை வைத்தே இது பாருங்க. அதே போலதான் ஜோதிடர், நம்ம 12 கட்டம் தான் இருக்கும், 9 கிரகம் தான் இருக்கும், 127 நட்சத்திரம் தான் இருக்கும், 108 பாதம் தான் இருக்கும். இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்லவும் முடியாது, அதுக்கு மேல போகவும் முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே இத்தனையும் அடங்கிடும், வாழ்க்கை முழுவதும் அடங்கிடும். எந்த கேள்வி கேட்டாலும் அங்கே பதில் கிடைக்கும். என்னைக்குமே ஒரு நட்சத்திர வாயிலாக நீங்க பதில் சொல்லும் பொழுது அங்கே சிறப்பான ஒரு இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும், முடிவு கிடைக்கும். அப்ப அந்த முடிவு எங்க இருந்தது? அதனாலதான் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரன் அனுச நட்சத்திரத்துக்கிட்ட இடம் வாங்கவும் கூடாது, இடம் விற்கவும் கூடாது. அப்படி வித்தானா அந்த பத்திரத்துல ஒரு பிரச்சனையை சந்திப்பான். அதுக்கு பேர் அனுசம் என்பது தாளப்பத்திரம். ஒரு காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் அந்த தாலியை அந்த பண ஓலையில் நான் ஒப்பந்தம் செய்து கொண்டு இனி எனது மனைவி அப்படின்னு அது மேல அதாவது வார்த்தைகள் மூலமாக சொல்லி அந்த ஓலைப்பத்திரத்தை தாலியில் கட்டுவாங்க. அது நீண்ட நாள் நிலைக்காது, ஒரு நாட்கணக்கில் தான் இருக்கும், பிஞ்சு போயிடும். அதை சமாளிப்பதற்கு தான் தங்கம் கொண்டு வந்தது.
இல்லையேன்னு தங்கம் வராது. தங்கத்துக்கும் அங்கே அனுசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அந்த தாளப்பத்திரம் தாலி என்பது தான் இருக்கு. தாலி இன்றைய காலகட்டத்துல தங்கம், ஒரு காலகட்டத்துல அது பண ஓலையாகத்தான் இருந்தது. அந்த பண ஓலையில் என்ன ஒப்பந்தம் போடுகிறீர்களோ அந்த ஒப்பந்தம் சக்சஸ் ஆகும். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை நலுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த குழந்தை அடிக்கடி உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அந்த போனாங்கன்னா ஒரு பண ஓலையில ஒரு எழுத்துக்கள் எழுதி தருவாங்க. அது அந்த தாந்திரிக மாந்திரிக படிக்கிறதா இருந்தா படிச்சு அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதை எடுத்து கட்டினீங்கன்னா போதும், குழந்தை நலுங்கிடுச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த ஓலை, இந்த அனுசத்துக்குள்ள என்ன இருக்குது, அனுசம் என்பது அந்த குழந்தையினுடைய தன்மை, நோய்த்தன்மையை நீக்கக்கூடிய தன்மை அங்க இருக்குது. அப்ப நம்ம அந்த அனுசத்தையும் மருத்துவத்துறை, அனுசத்துல இருக்கிறவங்க பாருங்க நிறைய மருத்துவத்துறையில இருப்பாங்க. அப்ப அந்த அனுசத்தில் ஏன் மருத்துவத்துறை வந்தது, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த தாளப்பத்திரம், பண ஓலை. பண ஓலை என்பது நீங்க அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி வரும், பிசின் கிடையாது, ஒரு சின்ன பஞ்சு மாதிரி வரும், ஒரு மர கிரீன், இந்த கலர்ல மர கலர்பாங்க. அத அந்த மர கலர், அதாவது ப்ரௌன் கலர்ல வருவாங்க. அதை எடுத்து நீங்க வெட்டுப்பட்ட காயத்துக்கு வச்சு நீங்க மாட்டினீங்கன்னா அந்த வெட்டுப்பட்ட காயம் ஒட்டிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த மருந்து. இதெல்லாம் அந்த அனுசத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அப்ப அனுசத்துக்குள்ள இருந்து அவர்கள் டாக்டர் ஆனாங்கன்னா சிறப்பான ஒரு இது, அந்த வெட்டுக்காயம், விபத்து, அதுக்கெல்லாம் அவங்க சிறந்த மருத்துவ நிபுணர்கள் ஆயிடுவாங்க. அப்ப அனுசம் வந்துச்சா அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஐயா இந்த மாதிரி அவங்க இந்த சர்ஜன், அறுவை சிகிச்சை இருக்கக்கூடிய நிபுணர் அவங்க நிபுணர் ஆயிடுவாங்க. நீங்க அதை சொல்லி பண்ண வேண்டியதில்லை. அது ஏன்னா அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல எதுக்கு. அப்ப அவர்களுக்கு வேதையான நட்சத்திரம் என்ன, பரணி. வேதை வேறு, தாராபல நிர்ணயத்தில் இருக்கக்கூடியது வேறு. எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதீங்க. அந்த லிஸ்ட் வேற, இந்த லிஸ்ட் வேற, தனித்தனியா தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் சொல்லிருந்தாங்க. இப்ப அனுசம், இப்ப அனுசத்துல பிறந்தவனுடைய குணநலங்கள் பார்ப்போம். நீங்க அனுசத்துல பிறந்துருச்சுன்னு வைங்க, ஒரு ஆண் அனுசத்தில் பிறந்து விட்டான். அப்ப அந்த ஆண் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மா கல்யாணம் ஆகிறவரும் அம்மாவுடைய சொல் பேச்சே கேட்டுட்டு இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியினுடைய சொல் பேச்சே வரும். இந்த ரெண்டையும் எப்படி தெரியுமா பேலன்ஸ் பண்ணுவான்? அம்மாட்ட போவான், அம்மா விடுமா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிமா. மனைவிட்ட போவான், விடுமா கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிமா. எதுக்கு கொஞ்ச நாள்னா அவனுக்கே தெரியாது, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு கொஞ்ச நாளுங்க, ஆனா இந்த மாதிரி சொல்லி அம்மாகிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்குவோம், மனைவிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்குவோம். நீங்க அனுசத்தை பாருங்க. அனுசம் எதுக்குமே, ஏன்னா ரெண்டுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை. அனுசம் கேட்டையாக வந்து விட்டால் கணவன் மனைவி, அனுசத்துக்கு அப்புறம் கேட்டையா என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துலயும் ஒன்னாதான் போவாங்க. சரி பாதி உணவு எது எடுத்தாலும் சரி, சரி பாதி ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்குவாங்க. அதுதான் இந்த அனுசம். அனுசம் என்பது கணவனோ மனைவிக்கோ எனது சரிபாதியாக என்றுமே இருக்க வேண்டும். அதுக்குதான் அது என்ன பண்ணாங்கன்னா ஆண்மான் பெண்மான்னு கொடுத்துருக்கு. என்னைக்கும் ஆண்மான் என்ன பண்ணுன்னா பெண்மான் மட்டும் உணர்ச்சி, அதிக உணர்ச்சி படக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எது அப்படின்னா மான். அப்ப அந்த ஆண்மான் அந்த உணர்ச்சிகளை அனைத்துமே பெண்மானிட்ட கொடுக்குறப்ப மனைவி மேல அவ்வளவு அன்பா இருப்பான். அதே நேரத்துல அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டான். அது கத்துக்கிறத அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னு வைங்க, குடும்பம் ஈஸியா கத்துக்கலாம். அவங்க குடும்பம் அருமையா நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அனுசம் பண்ற வேலை. ஆனா அந்த அனுசத்தில் அது பிறந்துட்டாங்கன்னு வைங்க, இப்ப அந்த அனுசத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏற்கனவே அந்த 9ஆம் பாவம் பாருங்க, அங்க 7, 8, 9ஆம் பாவம் கடகமா வரும். அங்கே ஒரு பிரச்சனை ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கடகத்தில் பிறந்தாவே ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்துல. அங்கே பார்த்தா 9ஆம் இடமா இருக்கும். அப்ப தந்தை மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திப்பார். தந்தை எதுக்குமே உதவு கொடுக்கணும். அனுசத்துல பிறந்துச்சுனாவே தந்தை ஒரு பிரச்சனைக்குரியவர் தான் இயற்கையிலே. அப்ப அவரிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். தாயோட நிறுத்திட்டு தந்தையோட எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க வளர்ச்சி, மனைவி வந்ததுக்கு அப்புறம், குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய தந்தையா அல்லது இவரா கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுதான் இந்த அனுசத்துக்கு வந்தது. அப்ப இந்த மாதிரி அவங்க கேரக்டரோட இருக்கிறப்ப வாழ்க்கையில எப்படி கொண்டு போகணும், அதுக்கு தகுந்த மனைவியை அமைச்சிக்கினா தான் உங்களுக்கு வாழ்க்கை என்றுமே நல்லா இருக்கும். அடுத்து எடுத்து பார்க்கிறப்ப இந்த கேட்டை என்பது இந்திரன் என்பது சாபம் பெற்ற நட்சத்திரம். பெண்களிடம் சாபம் பெற்ற, அதனாலதான் இந்த கேட்டையில பிறந்துட்டாவே அந்த பெண்களுடைய சாபம் வந்துகிட்டே இருக்கும். பெண்களிடம் நற்பெயரே இருக்காது அவங்களுக்கு. எதையோ ஒரு கெட்ட பேர், வீட்டுல இருக்கிற குழந்தை, மனைவி ஆகட்டும், அம்மா ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், எல்லாத்தையும் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டே இருப்பான்.
வெளியே போச்சுனாலும் அங்க இருக்கிற பெண்கள் இவன் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டான்னு கெட்ட பேர் வரும். இதுதான் அந்த கேட்டைக்கு உண்டானது. அப்ப என்ன அப்படின்னா, கேட்டைக்கு இந்திரன். இந்திரன் என்பது இந்திர சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பிறந்தவன். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப அங்க இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணா, எதையும் ஜாலியா எடுத்துக்கணும். எந்த நான் கஷ்டமே படக்கூடாது, அப்படியே ஜாலியா இருக்கணும். இப்படிதான் அது இந்திரன் கூடியது. அப்ப அந்த இந்திரனுக்கு என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கேட்டை மட்டும் அது எனக்கு நிறைய பிடிச்சது. அந்த கேட்டை தான் போவாங்க, கணவன் மனைவி போவாங்க, நல்ல பொருளா வாங்குவான் கணவன். மனைவி அப்படியே இருந்துட்டு, இது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லணும், அப்படியே வச்சுருவார். ஒரே வார்த்தை தான் மனைவி சொல்லுவான். நிறைய இடத்துல நான் அனுபவபூர்வமா பார்த்துருக்கிறேன். கணவன் மனைவி இருந்து மனைவி வேற எந்த நட்சத்திரமா இருந்துட்டு போகுது, கேட்டை கணவனாக இருந்து விட்டார், மனைவி ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்தமா அடங்கிடும். மனைவி கிட்ட நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். நீ எதுக்கு அங்க போற? ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அருமையா இருக்கும், பெரிய பெரிய மினிஸ்டர் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா வந்து உனக்கு தேவையா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை காட்டணும், அப்படியே ஆஃப் ஆயிடும். சரிம்மா நீ சொல்லிட்டு இல்ல விடு. ஆனா அதுக்கு அடிபடைய மாட்டாங்க. மனைவிக்கு அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். மனைவியினுடைய சொல் மந்திரமாக எடுத்துக்கொள்வார்கள். அதுக்காக அவர் பொண்டாட்டிதாசன் ஆயிட மாட்டாங்க. இது அந்த கேட்டைக்கு உண்டானது. இன்னொன்னு என்னன்னா, இயற்கையிலே இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் பார்க்கறப்ப புரியும். இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே அந்த முடியை வந்து அழகா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கருப்பாவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இயற்கையிலே அவங்களுக்கு கருப்பா தான் இருக்கும், இருந்தாலும் கருப்பா வைக்கணும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த கேட்டை நட்சத்திரம். ஏன்னா அந்த முடிகள் வந்து அப்படி அழகழகா கேட்ட இந்திரனுடைய உருவத்தை நீங்க பாருங்க, அப்படி அப்படியே படிப்படியா வந்து முதுகு கீழே அப்படியே மறைஞ்சு நிற்கும். ஜெயராஜ் பாகவதர்ங்கிற ஒரு இவரை நடிகர் பாருங்க, அப்படிதான் இருப்பார். அப்ப அந்த கேட்டைக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து அப்படியே இயற்கையில அவங்களுக்கு அமைஞ்சுக்கும். அப்ப அந்த கேட்டைக்கு உண்டானது இருக்குது. அடுத்த காலகட்டத்தில் எடுக்கிறப்ப இந்த தாராபல நிர்ணயத்துல 1, 10, 19 எல்லாம் ஒரே நட்சத்திரமா தான் வரும். 1, 10, 19 அது எந்த இடத்தில் 1, 10, 19 வரும் அப்படின்னு பாக்குறப்ப, இதில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னா, ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம். நீங்க இயற்கையில எடுத்து பாருங்க, திருவாதிரை, சுவாதி, சதயம் என்பது காலபுருஷனுக்கு 3, 7, 11 3 இடத்திலுமே சிறப்பாக இருக்கும். என்னைக்குமே 3, 7, 11 ஒரு வாழ்வினுடைய அனைத்து வித செயல்களையும் நிறைவேற்றி கொடுப்பது அந்த 3, 7, 11. யாருக்கேனும் 3, 7, 11 கிரகம் இருந்து விட்டால் சிறப்பாக அவர்கள் இருப்பார்கள். நீங்க எடுத்து பாருங்க, எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும். எண்ணங்கள் அனைத்துமே கிடைக்கும், செயல்படுத்துவாங்க. ஒரு தொழிலுக்கு உண்டான இதை வந்து செயல்படுத்தினாங்கன்னா அந்த 3ஆம் இடம் அவர்களுக்கு அவர்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வருகிறது என்றால், கன்னி ராசிக்கு அது வரும். கன்னி ராசியை பாருங்க, 10ஆம் இடமான திருவாதிரை வரும் கன்னி லக்னத்துக்கும் கன்னி ராசிக்கும். இல்லைன்னா ஏறக்குறைய வந்து லக்னம் ராசிங்கிறது ஒண்ணு ஒரு காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணிக்குவீங்க. அது ஒண்ணு நீங்க ஜோதிடராக இருந்து பழகக்கூடிய தன்மை எங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா, எந்த ஜாதகத்துக்கு ராசி வேலை செய்கிறது, எந்த ஜாதகத்துக்கு லக்னம் வேலை செய்கிறதுன்னு ஒரு நொடியில நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அப்ப அவர்களுக்கு அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்குரியவர்கள் அந்த 10ல் இருக்கக்கூடிய அந்த திருவாதிரையில் சனி அமர்ந்து விட்டால் பிரச்சனைக்குரியதுதான். ஆனால் அவர்கள் என்றுமே தொழில் சிறப்பான தொழிலாகவே இருக்கும். அவங்களுக்கு குடும்பத்தில் தான் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஒழிய தொழில் ரீதியாக அவர்கள் பிரச்சனையே வராது. நல்ல தொழில், சிறப்பான தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க. இது அந்த கன்னி லக்னத்து கன்னி ராசிக்காரர்கள் திருவாதிரையில் சனி இருந்தால், திருவாதிரை மற்ற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. முதல்ல பிரச்சனையா தான் திருவாதிரை பொறுத்த அளவுக்கு எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அது 7ஆம் இட தொடர்பு பாதகாதிபதியினுடைய தொடர்புகளோடைய தான் இருக்கும் எப்பவுமே. அப்ப 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னாவே அங்க குடும்பத்தில் சிக்கலை உருவாக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை வாழவே முடியாது. ஏதோ ஒரு குறை, ஏறக்குறைய அவங்க 25% தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும். வேற எங்கேயும் நீங்க போயிடக்கூடாது. அப்ப ஏனென்றால் இருவரும் பாதகாதிபதிகள் மாறிக்கொண்டிருக்கு. 7ஆம் இடத்து பாதகாதிபதிகள், வேற இடம் பாதகாதிபதி வந்து தப்பிச்சுக்கிறோம்.
இப்ப தொழில பாதகம் இருந்தா தொழிலை தூக்கி எறிஞ்சிட்டு வேற தொழில் வச்சுக்கலாம். ஆனால் குடும்பத்தில் பாதகம் வந்து விட்டால் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் அதுல திருவாதிரையில இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருவாதிரையில சனியோ செவ்வாயோ இருந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப 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 சிக்கலான வாழ்க்கையாக தான் அமையும். ஆனா தொழில் ஸ்தானத்துல சூப்பரா இருந்துருவாங்க. ஆனா திருமண வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ அவர்கள் ரொம்ப 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 ஒரு சூழ்நிலையை சந்திச்சு கொண்டேதான் இருப்பாங்க. தாழ்வான சூழ்நிலை தான், அதுக்கான சிறப்பான சூழ்நிலை இருக்காது. அதனால நான் பார்த்த செகண்ட் நம்ம சொல்லிடுவோம். அதனாலதான் எந்த நட்சத்திரத்தின் வயது, நான் ஒரு மேடையில ஆன்லைன்ல கூட பேசுறப்ப நிறைய ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன்ல மத்தவங்க ஜாதகம் தான் போட்டுட்டு இருப்பாங்க. என்னுடைய வேலை அது கிடையாது. உங்களுடைய வயது நட்சத்திரம் அவ்வளவுதான். குறிப்பா அப்புறம் என்ன டீப்பா கேட்கறவங்களுக்கு எந்த பாதம், அவ்வளவுதான். நட்சத்திர பாதம் வயது. அப்ப என்ன தசா புத்தி இப்ப ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப இன்னைக்கு இருக்கிற கோச்சாரத்துல அதை ஃபிட் பண்ணேன்னு வைங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த கோச்சாரத்தை அதை ஃபிட் பண்றப்ப அது எளிமையா பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இதாங்க நடக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நட்சத்திர பாதம் வயது சொல்லிட்டாவே போதும். யாரு ஆனா பெண்ணாங்கிறத வேண்டியதில்லை. நட்சத்திர பாதம் வயது, அவர்களுடைய குழந்தை வயதிலே தெரிஞ்சு போயிடும் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற. ஏறக்குறைய நீங்க பாருங்க, இந்த காலகட்டத்துல எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 108 பாதத்துல எது பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் 1983, 87, 92, 96, 1998, 2000, 2002, 2008, 2012. அதுக்கப்புறம் இப்பவும் வருது. இதுக்கப்புறம் எடுத்துக்கோ, 12 வயசு கூட எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2012 இந்த இப்ப நான் சொன்ன இத்தனை வருடத்துக்குள் பிறந்தவங்க பாருங்க, ஒரு இந்த திருமணத்தில் மட்டும் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அந்த கிரக நிலை அந்த மாதிரி திருமண கிரக நிலையை மாற்றி வைக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ள வந்துடும். அந்தந்த நட்சத்திரத்துல போய் உட்காந்து. அப்ப இவர்கள் என்ன அப்படின்னா, இந்த வந்திருக்க 1996 பாருங்க, இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 30 வயது இருக்கும் பாருங்க. அந்த திருமணம் பெண்களாக இருந்து விட்டால் அவர்கள் எல்லாமே இந்த ராகு ஒட்டி அல்லது சனியை ஒட்டி, நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ராகு பெருசு, பெரிய தொழில நான் இருக்கிறேன், எனக்கு தகுந்த கணவன் தான் வேணும், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்ப 30 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஏத்த தொழில் சார்ந்த கனவுகள் இல்லை. அழகாத்தான் இருக்கா, நல்லா தான் இருக்கிறேன், என் வீடு நல்லா தான் இருக்குது, நான் எனக்கு சரிசமமான தொழில் இல்லம்மா. ஏனென்றால் அந்த 96 ஏறக்குறைய 96 மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தினுடைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கிரக நிலையில தான் இருக்கிறாங்க எல்லாம். அப்ப அந்த கிரக நிலையில் இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அப்ப கிரக நிலையும் சேர்த்து பலன் சொல்ல வேண்டும். அதனாலதான் என்ன சொன்னா, ஒரு நட்சத்திரத்திற்கு மேல் என்ன கிரகம் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவர் ஏதோ ஒரு தன்மையை அங்க வச்சிருப்பார், ஏதோ ஒரு தன்மை. நீங்க வேணா பாருங்க, பரணி 3 பிறந்தவங்க பாருங்க, பிரிக்கவே முடியாது. பரணி 3 பிறந்து விட்டால் கணவன மனைவி பிரிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணுனா, கணவன் அடிப்பட்டையா கிளப்புவான். ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போவான், 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துடும். இந்த ஆளுக்கு சமைச்சு போடணும், இரும்பிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்துடும். வேற பெருசா காரணம் சொல்லாது. ஒரு நாள் 2 நாள் தான் கணவன் விட்டு பிரிவாங்க, மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க. இதுதான் இந்த பரணி 3. அப்ப பரணி 3 என்பது கணவன் மனைவியை பிரித்து வைக்கவே முடியாத ஒரு தன்மையா இருக்கும். நிறைய அந்த மாதிரி இருக்கு. கணவன் மனைவி பிரித்து வைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. கணவன் அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் யாருக்கேனும் இணைந்தால், சுக்கிரனும் செவ்வாயும் யாருக்கேனும் இணைந்திருந்தால் அவர்கள் தாய் தந்தையர் மிக மிக ஒற்றுமையாக இருப்பார்கள். இது நீங்க எடுக்கவே முடியாது, ஜோதிடத்தை எடுக்கவே முடியாது. இவங்களுக்கும் தாய் தந்தையருக்கும் என்ன சம்பந்தம்? குறிப்பா சிம்ம ராசி கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் ஒன்று சேர்ந்தால் அது இவர்களுடைய இந்த ஜாதகர் பிரச்சனைக்குரியவராக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தாய் தந்தையர் மிக மிக ஒற்றுமையாக இருப்பார். எடுத்து பாருங்க நீங்க. என்னைக்கு இந்த கும்பராசி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செவ்வாய் சேரக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரிதான். இப்ப பாருங்க, நீங்க சமீபத்துல எங்களுடைய ஜோதிட இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அந்த பல் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா, புதனும் செவ்வாயும் சேர்ந்தவங்களுக்கு பல் பிரச்சனை இருக்கும். யாருக்கேனும் சரி,
புதனும் செவ்வாயும் சேர்ந்து விட்டால் அவர்கள் எந்த ஒரு காலத்தினாலும் பல்லுல ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க, பல் பிரச்சனை இருக்கும். இது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஜோதிடத்துல. ஆனால் ஜோதிடத்துல அனுபவ நட்சத்திர வாயிலாக போனால்தான், ஓ இது இதனாலதான் இந்த பிரச்சனையாச்சு, இது இதனாலதான் பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அந்த புதனும் சுக்கிரனும் என்னைக்குமே 6, 8ஆகத்தான் காலபுருஷர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதே அவங்க நட்சத்திரத்துக்குள்ள போனாங்கன்னா, புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் மட்டும் உட்கார்ந்துருந்துன்னு வைங்க, என்னைக்குமே சகோதரனால் ஒரு நல்ல மேன்மை அடைவார்கள். மூத்த சகோதரன் நல்லா இருப்பார், இல்லைன்னா சகோதரனால் உதவி இருக்கும். புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து விட்டார், அப்ப சகோதரன் மிகப்பெரிய ஆளாக இருப்பான். நீங்க எடுத்து பாருங்க, இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, நட்சத்திரத்துல போனாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நட்சத்திரத்தில் எப்படி நம்ம போகணும் முதல்ல, அப்ப அந்த நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்கிறது உங்களுக்கு, இது எல்லாமே நான் தாராபலம். ஏன்னா நம்ம வகுப்பு நட்சத்திர வகுப்புல எடுத்தோம்னா எனக்கு பெரிய சப்ஜெக்ட். அடுத்து நான் போடுற அந்த நட்சத்திர வகுப்பு 30 நாள் எனக்கு பத்தாது, 30 நாள் கிளாஸ் எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய வகுப்பா தான் போட முடியுது. ஏன்னா நட்சத்திரங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் எடுத்தா 27 நாளைக்கு 27 நட்சத்திரம் ஓடி போயிடும். அதே உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அது செயல்கள், செயல்பாடுகள், குணநலங்கள், தாராபலம் என்ன இதெல்லாம் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு 20 நாள் வேணும். அதனாலதான் இது பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனாலதான் ஏறக்குறைய நான் அதிகமா போறது இல்லை. ஆனா உங்களுக்கு அடுத்த மாசத்துக்கு நான் அதை கிளாஸாக போறதுக்கான வாய்ப்பு எடுத்துருக்கிறேன். ஆனா அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தன்மைகள் மட்டும் கொடுத்துடலாம். பின்னாடி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்துடலாம். பின்னாடி எதிர்காலத்துல அதை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். அப்படின்னா முதல் அந்த குணநலங்கள், இந்த நட்சத்திரத்தை போல இந்த குணநலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் உங்களுக்கு. அஸ்வினியில பிறந்தவங்க நல்லா படிப்பாங்க, ஒரே வார்த்தையா சொல்லிட்டு விட்டணும். பெண்கள் அஸ்வினிக்கு வந்துட்டாங்களா, அம்மா பாத்துக்கோங்க, திருமணம் ஆகணும்னா முதல் குழந்தை கருக்கலையும், ஒரே வார்த்தையை சொல்லிட்டு விடுங்க. அப்ப அவங்க அனுபவப்பட்டு உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. உடல் ரீதியை பாதிக்குங்க, பாத்துக்கோங்க, முதல்ல இது கருக்கலையும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அவர்களுக்கும் சரியான பதில் சொல்லணும். மிருகசீட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா ஒரு காதல் வசம் அங்கே இருந்து கொண்டிருக்கும், காதல் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு இது மேலேயும் காதல் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, செடி வளர்க்குறதுல ரொம்ப இது அன்னுன்யமா இருப்பாங்க. செடி பூச்செடியெல்லாம் வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காதலுக்கு அதுதான் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுக்கு மட்டும் கிடையாது. புனர்பூசம் என்பது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு இடத்தில் வீடு இருக்காது. அவர்கள் ஒரு 60 வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, எத்தனை வீட்டுல இருக்கணும் அத்தனோட அட்ரஸும் இருக்கும். ஒவ்வொரு அட்ரஸா 3 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பாங்க, 4 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பாங்க. அட்ரஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்தேன்னா இந்த ஊர்ல இருந்தாங்க, அந்த ஊர்ல இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. ஏன்னா மாறுதல் தன்மை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உடல் மாறுதலுக்கு என்னைக்குமே தன்னுடைய இதுக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அடுத்தவங்க கேட்பாங்க. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு 10 பேருக்கு முன்னாடி கேட்பாங்க, நான் நல்லா அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன்னா. அதுக்கு பேர் என்ன, தன்னை சோதனை செய்து கொள்வது. அந்த புனர்பூசம் என்பது தன்னை சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் இது செஞ்சது நல்லா இருக்குதா, இனிமேட்டு எப்படி செய்யலாம், இதை கொண்டே இருக்கணும் உங்களுக்கு. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை எல்லாமே கீழ் நோக்கு பார்வை. புஸ்தகங்கள் படிப்பதற்கு என்னைக்குமே இந்த பார்வை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரகங்களே பார்வை தான் இருக்கிற பார்வை. திக் பார்வைங்கிறது இருக்குது, திருப்பாதைன்னு சொல்லி நிறைய பார்வைகள் இருக்குது. அதே மாதிரிதான் நாம்பளும் நேரடியாக பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கு, குனிந்து நிற்கக்கூடிய பார்வைகள் இருக்குது, நிமிந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய பார்வைகள். இது எல்லாமே 3மே கணக்கு இருக்கணும். இந்த புனர்பூசம் பாருங்க, என்னைக்கோ குமிஞ்சதால நிமிர்றதா கீழ்பார்வை அவர்களுக்கு இருக்கும். எல்லாமே கீழே ரசிப்பாங்க, நிலத்தை ரசிப்பாங்க, இயற்கை சின்ன சின்ன இயற்கையை ரசிப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். மேல அண்ணாந்தே பார்க்க மாட்டாங்க. அந்த அந்த புனர்பூசம் இதெல்லாம் அந்த அந்த தன்மைகள், குணநலங்கள் எப்படி என்பதை வேதித்து கொண்டு இருக்கக்கூடியதுதான் ஒவ்வொன்றுமே. அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல இருக்கக்கூடிய, சிம்ம ராசியா சிம்ம லக்னத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக என்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஆனா அந்த மக நட்சத்திரத்துக்குள்ள ரொம்பவும் நெருங்கி பழகக்கூடாது, ரொம்ப விலகி இருக்கக்கூடாது. உன்னை வச்சு அவங்க ஏறி மாதிரி ஏறிடுவாங்க. அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். மக நட்சத்திரத்துல பழகிறப்ப எல்லாமே மைனஸ் தான், எல்லாமே பிளஸ்ங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லாமே மைனஸுக்குள்ள தான் எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு இருக்கிற இது பாருங்க, மக நட்சத்திரத்துக்கு நீங்க பழகி பாருங்க, உங்களை வச்சு அவங்க முன்னுக்கு போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துக்காரன் உங்களை ஏணியாக பயன்படுத்திக் கொள்வாங்க. உங்க முதுகின் மேல் ஏற பயன்படுத்துவாங்க. குமிங்கா ஏறி நான் எடுத்துக்கிறேன்பாங்க, அவங்கதான் பயனடைவாங்க. ஆனால் அதே நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் ஒளித்தன்மை, ஒரு ஒளித்தன்மை. விளக்கு மக நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வீட்டுல விளக்கு வச்சு பாருங்க,
மற்ற நாளை விட பிரைட்டா இருக்கும். எடுத்து பாருங்க, டெய்லி வச்சு பாருங்க, அந்த இதை வீடியோ எடுத்து பாருங்க. மக நட்சத்திரத்துல மட்டும் அந்த அதே விளக்கனுடைய ஒளிச்சத்தை வீடியோ எடுத்து பாருங்க, கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இயற்கை தந்த வரங்கள், நாம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. எந்த காலகட்டத்துல மலை ஏறுறப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல மலை ஏறினீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும், இந்த காலகட்டத்துல மலை ஏறினீங்கன்னா சிறப்பு இல்லாத இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கையில கொடுத்துட்டு போனது, அனுபவப்பட்டு கொடுத்துருங்க. மலை ஏறுதல் இன்னைக்கு பாருங்க, எடுத்தோன்னு சொன்னார் உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு மலை ஏறி பாருங்க, டயர்னஸ் தெரியாது. ஏன்னா அது ஏற்றமே மலை ஏற்றம் தான் உங்களுக்கு. அவர் தண்டபாணி முதல்ல சொல்லிட்டார், மலையிலிருந்து மாடியிலிருந்து பேசுறீங்களா அப்படின்னு. உத்தர நட்சத்திரம் மாடியில குடியிருந்து பாருங்க, என்னைக்குமே நல்லா இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுமே எடுத்துக்கணும், தன்மையாகத்தான் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா சிறப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கை சிறப்படைகிறது காரணத்துமே அந்த நட்சத்திரம் தான். எப்ப எங்க கேட்டாலும் கேள்வி பாருங்க, என்னுடைய நண்பர்களாகட்டும் உங்க தலைவிக்கு கூட கேட்டு பாருங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் அது ஓரங்கழிட்டு வச்சிடும். ஏனென்றால் வாழ்வது ஒரு முறை, சிறப்பாக வாழ்ந்துட்டு போறோம். அதுக்காக தான் இருக்கிறத அனுபவிங்க அப்படிங்கிறத நான் கண்ணதாசன் சொன்ன மாதிரி இருக்கிறத அனுபவிச்சுக்காங்க. உனக்கு பின்னாடி யாரும் உங்களை வந்து தூக்கி விட மாட்டாங்க. உங்களுக்கு தூக்கி விடுறது யாருமே கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு கடைசி நிலைமைக்கு மனைவியோ கணவனோ கூட வருவார், அவ்வளவுதானே ஒழிய அந்த கோட்டுக்கு அப்பாற்பட்டு போனீங்கன்னா கணவனும் கூட வர மாட்டாங்க, மனைவியும் கூட வர மாட்டாங்க. அது வரல எல்லாமே உங்களுக்கு கட் பண்ணி. அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் ஏன் இதெல்லாம் நடந்தது, ஏன் இப்படி இந்த காலகட்டத்தில் நடக்குது, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். ஒவ்வொரு பாரியாயம் உலக பாரியாயம் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்ம எப்ப அதை நிர்ணயிச்சாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் நிர்ணயிச்சாங்க. அதற்கு முன்பு அவர்கள் என்னன்னா எழுதி வச்சு சிஸ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க, இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற சிஸ்டம். அதை வரைமுறை நடத்துறது இந்த 20வது நூற்றாண்டுல தான் வரைமுறைப்படுத்தினாங்க. அப்ப இந்த 20வது நூற்றாண்டுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அந்த கிரக தன்மைகள் பாருங்க, குறிப்பிட்ட காலங்கள்ல ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. யாரோ ஒருவர் மீது அந்த குடும்பத்தில் அளவறியதான் பாசம், கண்மூடித்தனமான பாசம். இன்னைக்கு அது கண்மூடித்தனமான பாசமா இருக்கும். ஒரு காலகட்டத்துல அளவு கிடந்த பாசத்தை ஒருவர் வச்சு. அப்ப வந்து சந்திரனுடைய ஆளுமை நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய எண்டு பகுதி முடிவுத்தன்மை 1947க்குள்ள அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரியனுடைய தன்மை அதிகாரத்தன்மைகளுக்குள்ள இருந்தது. அந்த ஆளுமைக்கு உட்பட்டது அது அந்த பாரியாயம் பேரு அது கூடியது. அதுக்கு அடுத்த கட்டங்களை எடுக்கிறப்ப உங்களுக்கு செவ்வாயினுடைய பாதுகாப்பு, என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு முக்கியம், கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆதிக்கமாக இருந்தது. அதன் பிறகு பின்னாடி வந்தது கொஞ்சம் அறிவு வேணும் அப்படின்னு பாக்குறப்ப புதனுடைய ஆதிக்கம். எங்க பார்த்தாலும் காலேஜுகள் கல்லூரிகள் எல்லாம் 2012 2002 2004 வரலுமே பாத்தீங்கன்னா காலேஜாவே இருக்கும். நினைச்ச பக்கமெல்லாம் கல்வி அறிவு. அதுக்கப்புறம் அந்த கல்வி அறிவும் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுக்கரனுடைய எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் பாத்துக்கிறேன். 2012 எடுத்து பாருங்க, 2002 இருந்து இந்த காலகட்டம் வரணும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த 2000க்கு இப்ப இந்த காலகட்டத்திலாம் அதை எப்படி மறைக்கப்பட வேண்டும், சுகத்தை எப்படி மறைக்க வேண்டும், இன்பத்தை எப்படி அந்த ராகு உள்ள வந்துருச்சு. இப்ப ராகு காலகட்டங்களா வந்துருச்சு. இது எல்லாம் மறைஞ்சு ராகுவும் மறைஞ்சிட்டு இருக்குது. அடுத்து கேது உள்ள வரங்காட்டி தான் இவ்வளவு ஆன்மீகங்கள் நம்மளுக்கு நம்ம கண் முன்னாடியே வந்து குறைஞ்சது ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி பாருங்க ஆன்மீகம் எப்படி இருந்தது, இப்ப என்ன ஆன்மீகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆன்மீகங்கிறது வளர்ச்சி அடைந்ததுங்கிற ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. அது அந்த கேதுனுடைய தன்மை தான். அப்ப இன்னைக்கு இந்த கேது பாருங்க, நான் இந்த காலகட்டத்துல கேது எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காங்க. இந்த சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில் அவருடைய சுய சாரத்துக்குள் உள்ள போயிட்டாங்க. அங்கே ராகுவும் சதய நட்சத்திரத்தான அவரும் சுயசாரம் பெற்று இன்றைய காலகட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக ராகு 11ஆம் இடம் வேலையை சரியா செஞ்சிருவாரு, இவர் 5ஆம் இடத்து வேலையை சரியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க அந்த 11ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 11 ராகு என்பது புகைப்படம், ராகு என்பது சினிமா, ராகு என்பது இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க அந்த சினிமா துறைக்குள்ள கூட பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அல்லது நல்லதோ கெட்டதோ அந்த கதையம்சம்னாச்சும் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு டேட்டிங்க உடனே பிரேக்கப் பண்ணிக்கிறேன். சின்னது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசு 23 வயசுல பாத்தீங்கன்னா டேட்டிங் இருக்குது, பிரேக்கப் இருக்குது,
இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் இது நம்ம காலகட்டத்துல ஒரு சில காலகட்டத்துல டேட்டிங்னா என்னன்னு தெரியாது. ஒரு ஒரு பெண் ஒரு அதாவது வயதுக்கு வந்த பெண் வயதுக்கு வந்த ஆணை பார்த்தாவே குற்றம்னு சொன்ன காலகட்டத்துல இன்னைக்கு இந்த ராகு என்கிற அந்த கம்ப்யூட்டர் லெவல் உள்ள வரப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பிரச்சனைகள். டேட்டிங்கு, உனக்கு பிரேக்கப், 2 பேருமே டேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறப்ப பிரேக்கப்பும் பண்றாங்க. நீ வேண்டாம் நான் இன்னொருத்தரோட போய்க்கிறேன், அங்கேயும் பிரேக்கப், இன்னொருத்தரோட போய்க்கிறேன். கடைசியா திருமணத்துல வரப்ப அந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க, நீ அந்த நான் டேட்டிங் பண்ண அந்த ஆள் மாதிரியே நீ இல்லை அப்படின்னு கணவன்கிட்ட சொல்ற மாதிரி கதை ஒண்ணு இருக்குது. இதையெல்லாம் அந்த சினிமா துறையில எடுத்து நம்மளை வந்து, ஏன்னா ராகு சதயத்துக்குள்ள இருக்குது. இனி அடுத்து ராகு கேது ஆயிலியத்துக்கும் இவரை அவிட்டத்துக்குள்ள வரப்போறாங்க. நீங்க அவங்கதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடக்க போகிறது. ஏனென்றால் சனியும் கேதுவும் குருவும் 3ம் கடகத்துக்குள் பிரயாணப்படுகக்கூடிய காலங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப இருக்கணும். வாக்கியப்படி ஏறக்குறைய வந்து என்னதான் திருக்கணிதம், நான் திருக்கணிதம் தான் பாக்குறேன், அதுதான் உண்மை, சரி உண்மையை ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் வாக்கியம் என்பது உண்மை, பெரியோர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை. பெரியோர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை அது என்ன திருத்தி கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு. அது பழமொழி மாதிரிதான் உங்களுக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இது உங்க ஞாபகத்துல எப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சூடு போட்டுட்டா அந்த மாடு வந்து ஒரு முறை சூடு போட்டு இதுக்காக தான் சூடு போட்டா இது அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை அர்த்தம் அல்ல. நல்ல மாடு, நல்ல உடல் ஆரோக்கியமாக மாடு இருந்தால் ஒரு மணல்ல நடக்க வைப்பாங்களாம். மணல்ல நடக்கிறப்ப 4 பாதங்கள் 2 பாதமா மாறி போயிடுமா. எந்த பாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோமோ பின்னாடி காலம் அதே பாதத்துல தான் போய் உட்காருமா. அதனாலதான் நல்ல மாட்டிற்கு சொல்ல சுவடு, ஒரு சூடு இல்லை ஒரே சுவடு. நல்ல மாட்டிற்கு ஒரே சுவடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த இந்த ஜாதகத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்க. அவருடைய அந்த மனநிலை, கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சரியான கணக்கீடுகள் இல்லாதனால அவர்களுடைய சிந்தனை மூலமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து நல்லதுதான் எழுதி வச்சிருப்பாங்க. அதை திருக்கணித பொருள் அந்த இதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு வாக்கியம் தவறு அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்கியம் இல்லாத திருக்கணிதம் வரல. அப்ப அதை நம்ம என்னைக்கும் வச்சுக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் இது பண்ணுங்க. நீங்க பழைய பொருள்கள் பாக்குறப்போ உங்களுக்கு அந்த பழைய பொருட்கள் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாக்கியங்கள் இதான் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த பழைய பொருட்கள் யார் சேமிக்கிறாங்கன்னு ஜாதகத்துல வரணும்னா அவங்களுக்கு வாக்கியப்படி திருமணம் ஜாதகம் சொன்னாலும் சக்சஸ் ஆகும். இன்னைக்கும் நான் வந்து கும்பத்தில் வருகிற மார்ச் 6ஆம் தேதி வருமே கும்பத்தில் தான் நான் சனியை வைத்து பலன் சொல்றேன். ஆனா வெளியே காட்டிக்கொள்ள மாட்டேன். வெளியே காட்டிக்கிறப்ப ஒண்ணு நாம வந்து நீங்க சந்தேகம் கேட்கிறப்ப இப்ப அந்த மீனத்தில் சனி இருக்கிறது, அது 5ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ள வாக்கியப்படிதான் வைத்திருப்பேன். அப்ப அந்த வாக்கியப்படி வைத்திருக்கப்ப யாருக்கு இங்கதான் லக்னமும் ராசியை பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவர்களுக்கு வாக்கியப்படி சொன்னால் பலன் நல்லா இருக்குமா, திருக்கணிதப்படி சொன்னால் நல்லா இருக்குமாங்கிறத நிர்ணயிக்கிறப்பதான் அங்கே சந்திரனை வைத்து பலன் சொல்றப்ப வாக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த வாக்கியம் என்றுமே சிறப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் தான். அது வேற எதுவும் கிடையாது. அது ஏன்னா அவர்கள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஒரு சில இடத்துல அவங்க வந்து எழுதுறதுக்கு 5-6 மாசம் ஆகும் அன்னைக்கு எழுதுறதுக்கெல்லாம். அப்ப எழுதுறப்போ ஒரு சில மறதிகள்னால அது தனியா எழுதுறது தான் இருக்கு சொல்லி, என்றுமே வாக்கியம் என்பது ஒரு சில முக்கியமான, திருக்கணிதத்தை விட முக்கியமானது என்னுடைய கருத்து. ஆனா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஏனென்றால் இது அவங்க நிரூபிக்க முடியல. காரணங்கள் வந்து கிரகம் வரும் பொழுது ஆக்கியத்தில் சரியில்லை. அப்ப பாருங்க, அடுத்த மாசம் 14ஆம் தேதி கிரகணம் வருகிறது. அது வாக்கியத்தில் சொல்ல முடியவில்லை, அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி தெளிவாக இருக்கும். அது பார்க்கலாம் பின்னாடி வாக்கியமா திருக்கணிதமா. ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரத்தை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் நம்ம போயிடக்கூடாது. அப்ப இந்த நட்சத்திரங்கள் என்ன இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்தா, இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள் ஒவ்வொன்றுமே அதே மாதிரி தான். இந்த சந்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது, ரோகிணி, அஸ்தம், திரிவோணம். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு என்ன மிகப்பெரிய தொடர்பு அப்படின்னாவே 3மே பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டதுதான். ரோகிணி என்பது பிரம்மா, கிருஷ்ணர் இவங்க பிறந்தது. இது என்ன அப்படின்னா, இந்த ரோகிணிக்கு பூமியை வாங்கும் அவதாரம். பூமியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, வாங்கும் அவதாரம் அங்கே கிருஷ்ணனுடைய அவதாரம். இது அசத்துடைய அவதாரம் என்ன அப்படின்னா,
அதுல வந்து பிறந்தவர் வாமனன் பிறந்தது. இங்கேயும் அந்த பிரச்சனை தான். மண்ணை இழந்தது. அங்கே பூமியை வாங்குவது, இங்கே பூமியை இழந்தது. அதே திருவோணம் என்பது மண் பிரச்சனைக்காகவே 3 அடி மண் கேட்டார். அந்த மண் பிரச்சனைக்காகவே அது அவதாரம். அதனாலதான் அந்த ரோகிணியாஸ்தம் திருவோணம் பிறந்தவங்களுக்கு அந்த வீடு சம்பந்தப்பட்டது, இடம் அமைவது, ஏதோ ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க. வாடகைக்கு வீடே சிக்காது அவங்களுக்கு. மற்றவங்க பாருங்க, இந்த வீடு காலி பண்ணாததுக்கு முன்னாடி இன்னொரு வீடு கிடைச்சிடும், ஓடி போயிடுவாங்க. இந்த ரோகிணியாஸ்தம் திருவோணம் மட்டும் அவங்களுக்கு சொல்றீங்க, இது பண்ணுங்க, வீடு சரியாக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் காலி பண்ணணும். காலி பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க, வாக்கை நிறைவேற்றுறதுக்கு ஒசரமே சம்பந்தமே இல்லாத போய் பெரிய அட்வான்ஸா கொடுத்து பெரிய இருக்கிறது நல்ல இடமா இல்லாத டக்குன்னு மாறிக்குவாங்க. வாக்கை காப்பாற்றணுமே, நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டு. என்னைக்குமே ரோகிணி வாக்கு கொடுக்கவே கூடாது. வாக்கு கொடுத்தனாலும் நிறைவேற்றிடுவாங்க. அதனாலதான் ரோகிணிக்காரன்ட்ட என்னைக்கும் கடனை கொடுத்து திருப்பி கேளுங்க பாரு, உடனே கிடைச்சிடும். இந்த தேதியில கொடுக்குறோம்னா அந்த தேதியில கொடுத்துரும். வாக்கு தவறாதங்க. ஏன்னா கிருஷ்ணர் வாக்கு தவறாத அந்த இது கொடுத்ததுதான் அது. அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே கதைகள் நிறைய இருக்குது. அதே போலதான் ரோகிணி முதல்ல சொன்ன மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3மே என்ன அப்படின்னா, அங்கே திருவாதிரை என்பது சிவன் ருத்ரதாண்டம் ஆனது. ஆனந்த தாண்டவம், ருத்ரதாண்டம் 2ம் ஆன இடம். பிரச்சனைனா பெரிய பிரச்சனை கொண்டு வருவாங்க. சால்வ் ஆச்சுன்னா உடனே சால்வ் பண்ணிக்குவாங்க. அன்பிலும் ரொம்ப கட்டுப்படுவாங்க. பிரச்சனையிலே ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க இந்த திருவாதிரை. அதுல என்ன அப்படின்னா, இந்த ருத்ரதாண்டம் ஆடுறப்ப டான்ஸ், இது ஆனந்த தாண்டம் ஆடுறப்ப டான்ஸ். அதனால இவங்களுக்கு என்னன்னா, இந்த டான்ஸ் மேல ரொம்ப ஈஸியா இருக்கும். கால்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த கால்களுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். எவ்வளவு தூரம் நடக்க வச்சாலும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அது அடுத்தது திருவாதிரை சுவாதி பார்த்தீங்கன்னா, அங்கே இது வந்து அங்க என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் இல்ல, நரசிம்மர். அப்புறம் தான் லட்சுமி கூட வரா சுவாதி வந்ததுக்கு அப்புறம். என்னைக்கு அது சுவாதி, என்னைக்கு சுவாதிக்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். அன்னியன் படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செகண்ட் இப்படி இருப்பாங்க, ஒரு செகண்ட் அப்படி இருப்பாங்க. அதுதான் அது என்னன்னா, ஜோதிடத்துக்குள்ள கூட அந்த இதுல வந்து அந்த அந்த சினிமா வார்த்தைகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டது, இந்த ஜோதிடத்துல தான் எடுக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிம்பாங்க. அந்த பாதி அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் பொருந்தும். திடீர்னு கடவுள் ஆவாங்க, திடீர்னு மிருகம் ஆவாங்க. அப்படியேப்பட்டவங்க அந்த சுவாதி நட்சத்திரம் அவர்களுக்குள்ளே எப்படி பழக வேண்டும், அந்த சுவாதி நட்சத்திரம். அப்ப அந்த இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து காமா எப்படி கூட்டிகிட்டு போகணும், எந்த மாதிரி அவங்க கிட்ட பழகணும். எளிமையில கோபம் அடைவாங்க, எளிமையில சாந்தம் அடைவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனாலதான் அந்த சுவாதி நட்சத்திரம் முத்து என்று பெயர் அவர்களுக்கு. அந்த முத்து கூட பாத்தீங்கன்னா, அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய தன்மை அறியணும் அப்படின்னா, அவர்களுக்கு இந்த பால் என்னைக்குமே சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த இரவில் படுக்கும் பொழுது 1 டம்ளர் பால் குடிச்சு படுக்கணும். ஏன்னா பால் தான் அவர்களை வந்து நிலை நிறுத்துவது. முத்து என்பது சுவாதி. அந்த சுவாதி நல்ல சுவாதியா கெட்ட சுவாதியா, அந்த முத்து நல்ல முத்தா கெட்ட முத்தா அப்படிங்கிறது காக்கிறதுக்கு பால்ல போட்டீங்கன்னா, அந்த சோடாவை உடைச்சா எப்படி நுர வரும், அந்த மாதிரி நுர வரும் பால்ல. உண்மையானதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கும். அதனாலதான் சுவாதி நட்சத்திரமா இரவில் கொஞ்சம் பால் சாப்பிட்டு படுங்க, தெளிவடைவீங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா சதயம். சதயம் என்பது யமன் பிறந்தது, நீதி தேவன். என்னைக்குமே சனியை விட நீதி தேவன் யமன். ஒரு நொடி கால் அதாவது மைக்ரோ நொடிமாங்க, அந்த நொடிக்கார அவர் தவற மாட்டார், அந்த செயலை செய்து முடிப்பார். அதனாலதான் என்னைக்குமே அவர்கள் ஒரு செயலை கொடுத்துதான் நான் சரி நேரத்துல சரியா இருக்கு. என்னைக்குமே சதய நட்சத்திரத்துல வேலை கொடுத்தீங்கன்னா அவர்கள் சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிற அந்த குணநலங்களை வந்து இங்க தொகுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவர்களை நாம மாத்திக்கணும். நம்ம கேரக்டரையும் மாத்திக்கணும், அவங்க கேரக்டரையும் மாத்திக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்குமே ஒரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்ம எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வந்து நிறைய இருக்குது. இது நிறைய இடத்துல உங்களுக்கான தன்மைகள் இருக்கும். அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா ஒண்ணு நல்லது என்ன அப்படின்னா, சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களது 13வது நட்சத்திரம். உங்களது 13வது நட்சத்திரம் எங்கே நீங்கள் இருக்கிறதோ, உங்க நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரம் என்ன, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது. அந்த ஜீவ சமாதிகளுக்கு நீங்க சென்றுங்க. நிறைய இடத்துல நான் வந்து அந்த ஜீவ சமாதிகளை லிஸ்ட் கொடுத்துருவேன். உங்க 13வது நட்சத்திரம்
நின்ற அதிபதி யார்? அவரை போய் வணங்குங்க. அந்த ஜீவ சமாதியை வணங்குங்க. அந்த ஜீவ சமாதியை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான செயல், என்னைக்குமே 13 என்பதை உங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய உங்கள் வளர்ச்சிக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறது உங்களுக்கு ஜீவ சமாதிகள் தான். அதனாலதான் உங்க ஜீவ சமாதி 15வது நட்சத்திரமும் உங்கள் வளர்ச்சிக்கு ஜீவ சமாதி 13வது நட்சத்திரமும் ஆக 13, 15 கூடிய அந்த ஜீவ சமாதி என்றெண்டுமே இருக்க வச்சுக்கோங்க. அந்த ஜீவ சமாதிக்கான லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதே போல நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தினுடைய குணநலங்கள், நட்சத்திரத்துடைய வரிசை, ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய இது ஒரு நட்சத்திரத்துல 13 சிஸ்டம் இருக்கு. 13மே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாராபால நிர்ணயத்தை கொண்டு போனீங்கன்னா இன்னைக்கு இதை செய்யலாம், இன்னைக்கு இதை செய்யக்கூடாது அப்படிங்கறது எளிமையில படிச்சுக்கலாம் உங்களுக்கு. என்னைக்கும் மூல நட்சத்திரம் என்பது 19வது நட்சத்திரம். அப்ப அந்த 19வது நட்சத்திரம் என்பது செயலை முன்னின்று செயல்படுத்தும். ஒரு செயலை முன்னாடி இருந்து செயல்படுத்தும். அன்னைக்கு தொழில் தொடங்குங்க. ஜோதிடருக்கு உண்டான இது மூல நட்சத்திரம். இன்னைக்கும் நான் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல சொல்லி என்னுடைய மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏறக்குறைய 2000, 3000 மாணவர்கள் இருக்கிறாங்க. 25 வருட காலங்கள்ல அவர்கள் அனைவருமே அந்த மூல நட்சத்திரத்துலதான் தொழில் தொடங்கி சிறப்பா இருக்கிறாங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், மூல நட்சத்திரத்துக்கு நாள் கிழமை பார்க்காதீர்கள், அழகா தொடங்கிடுங்க. அந்த மூல நட்சத்திரம் உங்களை சிறப்பாக கொண்டு போயிடும். ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியாக காண்டாக்ட் இருக்கிற ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். அதனாலதான் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா வார்த்தைகள் மட்டும்தான் பலன் வரும். ராம ஜெயம், அவ்வளவுதான். அதுக்கு பாருங்க பின்னாடி எவ்வளவு கதை இருக்குது. ராமர் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எவ்வளவு கதை உள்ள போயிடுச்சு பாருங்க. அதேதான். அதைத்தான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஒரே ஒரு வார்த்தைகள் தான். அது நான் நிறைய இந்த மாயாஜாலங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன். நம்ம அதெல்லாம் நம்ம தமிழ்ல விளையாடுறப்ப இன்னும் நல்லா விளையாடலாம். ஜோதிடத்தோட தமிழ் விளையாடணும்னு இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து நம்ம முதல்ல இப்ப சொன்னது போல இந்த நாக்கு, பல், நாக்கு, செவ்வாயும் புதனும். இந்த செவ்வாய் புதன், செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் சரி, புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, இங்க பல்லுக்கும் நாக்குக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருக்கும். பல்லு சொல்லத நாக்கு கேட்காது, நாக்கு சொல்லது. அதனாலதான் பல்லு மேல நாக்க போட்டு சொன்னான்டா அப்படின்றான். இப்ப சண்டையில வரும், பல்லு மேல நாக்க போட்டு சொன்னான் பாரு, அந்த வார்த்தை எனக்கு மோசமாயிடுச்சு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஜோதிடம் இருக்கும். முன்னாடி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு ஜோதிடம் இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த சதய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நரனே அப்படிம்பாங்க. சதய நட்சத்திரத்தில் யமன் நரன் தான் சொல்லுவாங்க மனிதனை. அந்த நரன் என்பது உங்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு வார்த்தை. அப்ப ஒவ்வொன்றுமே நீ இது பண்ண ஒரு சில இனங்கள் கூட இப்ப சொல்ல இது பண்ணாலும் சொல்றேன்னு உங்களுக்கு. இந்த பிராமணன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை திட்டும் பொழுது நாசூக்கா திட்டுவாங்க. ஆனால் எல்லை மீறிய கோபம் போறப்ப அடி சண்டாலா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை. அவர்கள் சொல்லிட்டானாவே அவனுடைய வம்ச வழிகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் அந்த ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படிங்கிறது நிறைய இந்த மாதிரி இருக்கு. அது நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, சொல்லுக்கு உண்டான பல், வார்த்தைக்கு உண்டான புதன். செவ்வாயும் புதனும் அந்த சொல்லுக்கு உண்டு. அதனாலதான் நீங்க திருக்குறள் எடுக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் 133 அதிகாரத்தில் தனித்தனி அதிகாரமாக இருந்தாலும் சரி, சொல்லுக்கு மட்டும் 3 அதிகாரம் எழுதியிருப்பார். வேற எந்த வார்த்தைக்கும் 3 அதிகாரம் இருக்காது. சொல் என்ற வார்த்தைக்கு 3 அதிகாரம் இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது அந்த சொல் வார்த்தைகள். அதுக்குதான் அந்த புதன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் நட்சத்திரம் புதன் இருந்தாலும் சரி, அல்லது புதனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி, செவ்வாய் புதனை பார்த்தாலும் சரி, புதன் செவ்வாயை பார்த்தாலும் சரி, செவ்வாயும் புதனும் தொடர்பு கொண்டாலும் சரி, நீங்கள் அதற்குண்டான ஒரு பரிகார கோவில், ஏன்னா பரிகாரம் சொல்லாத நிறுத்தக்கூடாது. பரிகார கோவில் மதுரையில் இருக்கும் பல முதிர்ச்சோலை. ஏன் சார் இல்லை என்றால் உங்களுக்கு உணவு அருகிலே அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா புளி சாதம் அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா இது பரிகாரங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் பரிகாரத்திற்கு அங்கே ஒரு தாற்பயம் அங்கே உட்கார்ந்து இருக்குது. அதே நேரத்துல புதன் நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு ஆண் புதன் பெண் செவ்வாயா இருந்தாலும் சரி, பெண் புதன் ஆண் செவ்வாய் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவர்கள் காதல் வேறு ஒருவர் மூலமாக
சக்சஸ் அடையும், வெற்றி அடையும். இது அதற்குரிய கோவில். அது அந்த கோவில் முருகனுடைய அந்த இடத்தில் வள்ளிங்க தெய்வானுங்கிற அந்த இதை காதல் பண்ண அந்த இடத்திற்கு விநாயகர் வந்து உதவி செய்ததாக வரலாறு. சரி, அங்கே செவ்வாய்க்கும் விநாயகருக்கும் கேதுக்கும் தானே சம்பந்தம். ஏன் புதன் வந்தார் அப்படின்னா, அந்த மலைக்கு கீழ் அழகர் என்பவர் புதனாக இயங்கிக் கொண்டிருப்பார். அப்ப புதனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு கடவுள். ஒவ்வொரு கிரகம், 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒரு கடவுள் இருப்பார். அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தா சக்சஸ் ஆயிடும். உங்க ஜாதகத்தில் 2 கிரகங்கள் அல்லது ஒரு கிரகத்தை, எந்த நட்சத்திர கிரகத்தின் மேல் எது நிற்கிறது? புதன் நட்சத்திரத்தின் மேல் செவ்வாய் நிற்கிறது, அல்லது ராகு நட்சத்திரத்திற்கு மேல் சனி நிற்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோயில் இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களுக்கு அது நல்லாது. நீங்க போயிட்டு வந்தா போதும். உங்களுக்கு நீங்கள் பாருங்க, உங்களுக்கு கேது நட்சத்திரத்தில் நீங்கள் குரு உட்கார்ந்து விட்டா குழந்தை பேர்ல ஒரு பிரச்சனையை சந்திக்கும். அப்ப அது எங்க போகணும்? அதுக்கு கேதுவும் குருவும் சேர்ந்தாலும் இந்த பிரச்சனை நடக்கும். கேது குரு பார்த்தாலும் நடக்கும், குரு கேதுவை பார்த்தாலும் நடக்கும். அப்ப இந்த குழந்தை பேரு 5ஆம் பாவ தொடர்புகள் இருந்துட்டாலும் நடக்கும். அப்ப குழந்தை பேருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தா பவானி சங்கமேஸ்வரர் கோவில். அப்ப அந்த சங்கமேஸ்வரர் கோயில போய் பின்னாடி பாத்தீங்கன்னா அமிர்தலிங்கம்னு ஒண்ணு இருக்கும். அதை போய் தரிசனம் பண்ணுங்க. அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க, நீங்க வேணா போய் பாருங்க எதனால குழந்தை பேருக்கு எதனால வந்தது அப்படின்னு. அப்ப நீங்க ஒவ்வொரு கிரகங்கள், ஒரு கிரக ஒரு நட்சத்திரத்தினுடைய மேல் எந்த கிரகங்கள் நிற்கிறது, அப்ப 2 கிரகங்கள் சேர்க்கை தான் அங்கே நடைபெறும். நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் அங்கே மேல் இருக்கிற கிரகம். அப்ப அதுக்கு உண்டான பலன்களை எடுத்து இது பண்ணணும். இங்க பழமுதிர் சோலை என்பது அங்கே செஞ்சு நீங்கள் அந்த காதலுக்கு சக்சஸ் அந்த பழமுதிர் சோலை தான். ஏன்னா காதலை சேர்த்து வைத்தது விநாயகர். அங்கே விநாயகர் வெட்டி உள்ள, நீங்க சொல்லுவாங்க கேது உள்ளே வந்தால் வெட்டி விடுன்னு. ஆனால் அப்படி அல்ல, கேது உள்ளே வந்தால் சேர்த்தி விடும். அங்க பழமுதிர் சோலையில் சேர்த்து விட்ட ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது. அதே போல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஔவையார் என்பது புதன். ஏன்னா அவர் தமிழ் கடவுளுக்கு, தமிழினுடைய அனைத்து பாடல்களுக்கும் சொந்த பாடல்னாவே, பாடல் எழுத்தாளர் அப்படின்னாவே புதன் தான். ஆனால் அவரை வழி நடத்துனது முருகன். என்னைக்கும் செவ்வாய்க்கு கிட்ட புதன் அடங்கிடும். செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் இருந்தா அந்த புதன் அடங்கிடும். அதனாலதான் அந்த செவ்வாய் வந்து அங்கே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட உடனே அறிவையே சுட்டி காட்டியது செவ்வாய். அப்ப அந்த அறிவை புதன் நட்சத்திரத்துக்காரர்கள் பிறந்தவங்க அனைவருமே கும்பிடக்கூடிய தெய்வம் முருகனாத்தான் இருக்கணும். செவ்வாய்க்கு முருகனுக்கு அந்த முருகனுக்குரிய தார்பை என்னென்ன பண்ண செவ்வாய் கொடுத்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அறிவுபூர்வமா கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இது பண்ணினேன். ஏன்னா பரிகாரங்கள் ஒரு சிலது நம்ம எடுத்துக்கணும். ஒரு சில இடத்துல வந்து பரிகாரம் வேண்டாம்னா கூட அது எப்படி இருக்குது, ஏன் வேண்டாங்கிற வந்து திங்கிங்குள்ள நம்ம போகணும். எடுத்தோன்னு பரிகாரங்கள் வந்து பெருசா நினைச்சு அதுக்குண்டான பெரிய தொகை வாங்க வேண்டாம்னு தான் நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் பரிகாரத்திலும் ஒரு சில ஜோதிட உண்மைகள் ஒளிந்து கிடக்கிறது. அதையும் பாருங்க. அது எதை மூலம் ஒளிஞ்சு கிடக்குதுன்னா, நட்சத்திரத்தினுடைய மேல் நிற்கக்கூடிய கிரகம், நட்சத்திர அதிபதியும் அவரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்ன நடக்கும், அதுக்குதான் அந்த கோயில்களுக்கு போக சொல்றது. அதுவும் நட்சத்திரங்கள் 108 பாதத்திற்கும் கோயில்கள் இருக்கிறது. நான் எனக்குரிய எல்லாத்தையுமே அந்த கோயில்கள் அனைத்தும் பார்த்திருக்கேன். 108 கோயில்கள். அந்த கோயில்கள் அந்த இதை நடந்து கொண்டே இருக்கும். அப்ப உங்க லக்னம் நின்ற புள்ளியினுடைய கோயில்களுக்கு நீங்க சொல்லணும். பாதம், ஒரு லக்னம் இந்த பாதத்தில் நிற்கிறது, அந்த பாதத்துடைய புள்ளி. அதைதான் நிறைய இடத்துல நான் இது பண்றப்ப கருட புராணத்திலே கூட அது கொடுத்துருக்குது. உங்களது உயிர் பிறப்பு என்பது லக்னம், அங்கு ஒரு கடவுளுக்கிட்ட இருந்துதான் வரும். லக்னம் என்பது அந்த கடவுள் சொல்லுவார், நீ லக்னமாக உயிராக இருக்கிற, நீ உயிர் இந்த உடலுக்கு சேர வேண்டும் என்பதை ஆர்டர் கொடுக்கிறது ஒரு தெய்வம். அந்த லக்னம் என்பது அந்த உயிருக்குள் சேர்றப்பதான் நாம அந்த லக்ன புள்ளி என்பதை சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த உடலும் உயிரும் ஒண்ணு சேர்றப்பதான் ஜாதகம் உருவாகும். இல்லைன்னா ஜாதகம் உருவாகாது. அப்ப தொடக்க ஜாதகம் அங்கே இருக்கிறது. அதே அந்த ஜாதகம் நிறைவு பெறும் பொழுது, அந்த லக்ன புள்ளி வெளிவரும் பொழுது, எந்த கடவுள்கிட்ட இருந்து நீங்க உள்ள வந்தீங்களோ அதே கடவுள்கிட்ட தான் சென்று ஆத்மாவாக மாறும். ஆத்மாவாக மாறி அந்த வந்து கருட புராணத்தில் மேல் நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் என்ன பாவ புண்ணியங்களை சரி சமைத்து செஞ்சு கொண்டு அதற்கான தீர்வை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும் பொழுது
மீண்டும் அதே ஏது அது நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கடவுளை நிர்ணயிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த கடவுள் அங்கே நிர்ணயிப்பார். நீ இந்த உடலுக்கு போ, நீ இந்த இடத்துல எனக்கு லக்னமா இந்த பாதம் பெற்று என்னுடைய இடத்துக்கு வந்துட்டா நீ இந்த லக்னத்து வழியாக நீ இங்க போக அப்படின்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்க லக்ன புள்ளி உண்டாகக்கூடிய ஒரு கோயில்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் போயிட்டு வர்றது சிறப்பு. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். நான் நிறைய இடத்துல நானும் கொடுத்துருக்கிறேன். லக்ன புள்ளிக்கு உண்டான கோவில்கள் நிறைய கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பேச்சு உங்களுக்கு. அதே நான் ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த புதன் செவ்வாய் கேது, இந்த கேது என்பது கூட நான் எந்த இடத்துலயுமே அந்த கேதுல நீங்க பிறந்தங்கன்னு பாருங்க. இந்த நகை வளர்த்துறதுல ரொம்ப கேதுக்கு உண்டான அஸ்வினி மகத்துல பாத்தீங்கன்னா நகை வளர்த்துவாங்க. அந்த நகை வளர்த்துறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கும். எடுத்து பாருங்க. இல்லைன்னா நெயில் பாலிஷ் வச்சுக்குவாங்க. எல்லா நகத்துக்கும் அழகுபடுத்துவாங்க நகத்தை. இது இந்த கேதுனுடைய நட்சத்திரம். ஆனா அந்த செவ்வாயும் புதனும் அங்கே நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த நகை வளரும். இல்லைன்னா கடிச்சு துப்பிடுவாங்க. எடுத்து பாருங்க. நகத்தை கடிக்கிறவன் செவ்வாயும் புதனும் மோசமாக இருப்பார்கள். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள இருப்பாங்க. ஆன்மீகம் நல்லா இருக்கும். நகை வளர்த்துனாவே ஆன்மீகம் கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா கேதுடைய நட்சத்திரம் அல்ல, ஆன்மீகத்துல இருக்கும். ஆனா அங்கே செவ்வாயும் புதனும் சேர்ந்துட்டாங்கனாவே, அது தொடர்பு வந்துச்சுனாவே இந்த நகத்தை கடிச்சு துப்பிடுவாங்க. ஏன்னா இவர்கள் ரெண்டும் அவர்களுக்கு ஒரு பகையான தன்மையான ஒரு கிரகம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடிக்க வைப்பாங்க, துப்பிடுவாங்க. துப்பு என்பது நாக்கு. நகத்தை கடித்து துப்புவது செவ்வாயும் புதனும் கேதுவும் சேர்ந்ததுதான். நகத்தை கடிச்சு துப்புவாங்க. பாருங்க நீங்க வேணும். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே நீங்க இங்க உட்காந்துட்டு எனக்கு கவனிக்கிறீங்கன்னாவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்ட்ஷிப், அதாவது ஒட்டு உறவும்பாங்க. அந்த ஒட்டு உறவு இருந்தாலும் நீங்க சில பேர் உட்காந்து பாக்குறீங்க. யாருக்கும் நான் எவ்வளவுன்னு தெரியல, எத்தனை பேர் வந்திருக்காங்கிறது தெரியல. கடைசியா சொல்லுங்கம்மா எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா. ஆனா அவர்கள் இந்த ஒட்டு உறவு இருந்தா மட்டும்தான் நீங்களோட பேசுவீங்க. இல்லைன்னா இவன் பேசிட்டு போறான் போல, இவன் நட்சத்திரத்தால பேசுறான், அதை நான் பாத்துக்கலாம், கிரக நிலை வச்சுதானே பலன் சொல்லப்போ, எங்களுக்கு அதுக்கு மேல எல்லாம் தெரியுட்டு போயிடுவீங்க. அப்ப ஒவ்வொரு இருக்குது ஒரு ஈர்ப்பு தன்மைன்னு பேருது. அந்த ஈர்ப்பு தன்மை இருந்தாதான் நீங்க இங்க உட்கார முடியும். அதுக்கு இந்த நட்சத்திரங்கள் எங்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல் தான் உங்களுக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்துல நீங்க என்னென்ன செயல்கள் இருக்கிறது என்பதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இத ஒரு மரத்தினுடைய ஜோதிடம் என்ற மரத்தினுடைய ஆணி வேர்களாகத்தான் நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த ஆணி வேர்கள் எப்படி பலப்படுத்தினால் எப்படி மரம் பலப்படும், அதன் பின்பு நீங்க மரத்தில் எப்படி இது பண்ணுங்க, வேலி போடுறது பார்த்துக்காங்க. ஆனா அது மரம் வளர்வதற்கு ஆணி வேர் தான் முக்கியம் என்பதை இங்கே சிறப்பாக இது பண்ண கொடுக்கிறோம். ஏறக்குறைய அவர்கள் அம்மா என்ன சூழ்நிலை என்ன? நல்லதையா, முடித்துக் கொள்ளலாம். ஓகே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்யா. ரைட்டு, நீங்க சொன்னீங்கன்னா ரைட்டு. நான் இன்னும் நைட்டு விடிய உட்காந்து பேசினா கூட எனக்கு தயார். எல்லாமே குடம் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் தண்ணி முதல் கொண்டு நான் கூட தண்டபாணியெல்லாம் இருந்துச்சு எனக்கு அனுப்பி போறேன். தண்டபாணி ஐயா நன்றி உரை முடிச்சுட்டு கேள்வி பதிலியா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு வேணாலும் கேள்வி கேட்கலாம். எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இங்க தெரியாது. 45 பேர் வந்திருக்காங்க ஐயா. சிறப்பு. இந்த 45 பேர்களுக்கும், ஏன்னா அவங்க 45 பேருக்குமே சொல்லணுங்கிறது தான் உங்களுக்கு. நல்லது, சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே நீங்க படிங்க, இங்க வந்து இன்னும் படிங்க. ஏன்னா ஜோதிடராக தான் நீங்க இங்க உள்ள வரீங்க. 45 பேருமே ஜோதிடர்கள் தான். என்னன்னா நீங்க கவனிக்க முடியாது. அப்ப அந்த ஜோதிடத்தில் நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா நானே நிறைய கத்துக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் என்னன்னா இன்னும் இருக்கிறத நம்ம கொடுக்குறோம். என்னுடைய அடுத்த மாசம் வகுப்புல கூட நான் அதைதான் சொல்ல போறேன். நான் இன்னும் என்னென்ன இருக்குதோ அதை நம்ம கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் நிறைய போட்டு அப்புறம் பேசிக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்த மாசத்துல 15ஆம் தேதி என்னுடைய வகுப்பு ஆரம்பிக்கிறதுனால அதை நான் தொடர்ந்து அந்த நட்சத்திரத்துல தான் எடுத்துக்குவேன். அது மேல நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அது நான் மற்ற சப்ஜெக்ட் வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க. மற்ற ஓகே ஐயா நன்றி. நிகழ்ச்சியை நிறைவாக நன்றி உரையை வழங்க தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 50வது நாள். எனவே 50 பேர் வந்து விட்டார்கள். மேலும் 50 கூட்டினால் 5, 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம், புதன் என்றால் இரட்டை. எனவே இரட்டை பெயர் கொன்ற பாலமுருகன் ஐயா வந்துள்ளார். மேலும் புதன்
என்பது ஜோதிடம். புதன் வீடு மிதுனம் மற்றும் கன்னி. எனவே கன்னி ராசி ஜோதிடர் இன்று. இன்று 19/2/2026 கூட்டினால் 4. 4 என்பது தாய் ஸ்தானம். எனவே தாய்மை உள்ளம் கொண்டவர் ஐயா. இன்று தேதி 19 கூட்டினால் 1. 1 என்பது சூரியன். எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் நட்சத்திர நாயகன் ஆண் ஜோதிடர். மேலும் இன்று புரட்டாதி நட்சத்திரம், சூரியனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இன்று வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். குருவுக்கு உகந்த நாள். நிறைய பேருக்கு குருவாக உள்ளார். என்னுடைய பரம குருவும் இவரே. தற்போது குரு ஓரையும் கூட. இன்று மாசி 7ஆம் தேதி. இன்றைய தலைப்பு நட்சத்திரம். நட்சத்திரம் என்பதற்கு 7 எழுத்துக்கள். மேலும் ஐயாவின் பெயருக்கும் 7 எழுத்துக்கள் கொண்டது. மேலும் இன்று புரட்டாதி, குருவின் நட்சத்திரம். எனவேதான் ஜோதிட குரு வியாழன் என்றே வந்துள்ளார். அதிதேவதை குபேரன். எனவே குடம் குடமாக நட்சத்திர சுற்றமும் பகிர்ந்துள்ளார். மேலும் சித்த நாமயோகம், வழிபட வேண்டிய தெய்வம் முருக கடவுள். எனவேதான் பாலமுருகன் ஐயா வந்துள்ளார். இன்று கௌளவ கரணம். ஆங்கிலத்தில் கவ் என்பது பசு. பசு தன் குட்டிக்கு வயிறு நிறைய எப்போதும் பால் கொடுக்கும். எப்பெல்லாம் பால் தேவையோ அப்பெல்லாம் பால் தரும். அதுபோல் பால் என்ற அமுத சொல்லுடன் பாலமுருகன் ஐயா நம் அனைவருக்கும் இன்று வயிறார பால் போன்ற கருத்துக்களை நிறைய கொடுத்துள்ளார். மேலும் என்னுடைய குருவாகிய ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடிக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி.